ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கேலக்ஸி. இன்றைக்கான பதிவில் தலைமுடியை உலர்த்தும் ஹேர் ட்ரையர் கருவி தொழிற்படும் விதத்தை பற்றி பார்ப்போம். குளித்த பின்னர் ஈரமான தலைமுடியை உலர்த்துவதற்காக ஹேர் ட்ரையர் எனப்படும் கருவி பயன்படுத்தப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த ஹேர் ட்ரையர் கருவி எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது, அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை பற்றி இனி பார்ப்போம். தலைமுடியை விரைவாக உலர வைப்பதற்காக ஹேர் ட்ரையரில் உள்ள விசிறி மூலமே காற்று வெளிச்செலுத்தப்படுகிறது. இந்த காற்று தான் ஈரத்தை ஈர்த்து தலைமுடியை விரைவாக உலர வைக்கிறது. இதை மேலும் விரைவுபடுத்துவதற்காக ஒரு ஹீட்டர் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஹேர் ட்ரையரின் விசிறி மூலம் ஹீட்டர் வழியாக காற்று செலுத்தப்படும் போது அளவான வெப்பத்துடன் கூடிய காற்று ஈரமான முடிகளில் ஊடுருவுகிறது. இது வேகமாக முடியை உலரச் செய்கிறது. அத்துடன் கூடுதலாக விசிறியின் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்காக சுவிட்சும் ஹேர் ட்ரையரில் அமைந்திருக்கும். சில ஹேர் ட்ரையர்களில் ஹீட்டரின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதற்கான அழுத்தியும் அமைக்கப்பட்டிருப்பதை காணலாம். தலைமுடியை உலர்த்த சூடான காற்று உதவினாலும் 60 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமான வெப்பநிலை முடியையும் அதன் வேறுபாதையையும் பாதிக்கும். எனவே தரமான ஹேர் ட்ரையர்களில் வெப்பநிலை கட்டுப்பாட்டு அமைப்பும் இருக்கும். இது இரு உலோகங்கள் கலந்ததாக இருக்கும். வெப்பநிலை அளவுக்கு அதிகமாக அதிகரிக்கும் போது இந்த உலோகப்பட்டை வளைந்து ஹீட்டருக்கான மின் தொடர்பை துண்டிக்கிறது. ஹேர் ட்ரையருக்குள் காற்று செல்வதற்கான வழியில் ஒரு வலை தடுப்பு அமைப்புள்ளது. இது தலைமுடி போன்றவை உள்ளுக்குள் இழுக்கப்படுவதை தடுக்கிறது. ஹேர் ட்ரையருக்குள் அதிக வெப்பநிலை ஏற்படுவதால் அதை பயன்படுத்துவோருக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அதன் வாய்ப்பகுதியும் வெளிப்பகுதியும் வெப்பம் கடத்தாத வகையில் உருவாக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும். இது போன்ற பதிவுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.